பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரியமான தோழி ஒருத்தவங்க இருந்தாங்கங்க. அவங்கள நிறைய திறமை இருக்கு அவங்களுக்கு. நல்ல அற்புதமா சமையல் செய்வா, அற்புதமா பாடுவா, ரொம்ப அழகா இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பா. ஆமா, அவளுக்கு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மேல அப்படி ஒரு ஆசை, ஒரு பேஷன், ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பா. ஆனா பாருங்க, இது எதையுமே அவ பெரிய லெவல்ல செய்யல. பெரிய லெவல்ல அப்படின்னா அவளுக்கு ஒரே பையன், அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தா. பாட்டு வீட்டுல பூஜை அறையில யாரும் இல்லாதப்ப சாயங்காலம் விளக்கேற்றும் போதோ இல்ல ஒரு நாலு கிழமை எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணினாதான் பாடுவா. அப்புறம் சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் சமையல் தான் செஞ்சுட்டு இருப்பா. அதுல அவ எக்ஸ்பர்ட். ஆனா புது விதமான சமையல்கள் செய்யணும் அப்படின்னா கூட அவளுக்கு ஆர்வம் அதிகம், செய்வா. ஆனா ஏனோ, அதாவது ஒரு ஷார்ட்ல சொல்லணும் அப்படின்னா, சுருக்க சொல்லணும்னா ஒரு செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்த தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா அவ. நான் என்ன பண்ணேன், நீ ரொம்ப நல்லா பாடுற, அப்படியே அந்த பாட்டை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், நல்லா பாடலாம். இது கேள்வி ஞான சங்கீதம் தான். கேள்வி ஞானம்னா ஒருத்தவங்க பாடுறத கேட்டு அப்படியே பாடுற பழக்கம். அவங்க பாட்டு கிளாஸ்லாம் போய் முறைப்படி கத்துக்கல. அப்புறம் இங்கிலீஷ் ரொம்ப உனக்கு நல்லா தெரியுது, நீ ஏன் பத்திரிகைகளுக்கு எழுதக்கூடாது? எழுதுறதுன்னா அப்ப சில பேருக்கு டைம் கிடையாது. அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல நாம அதை எழுதணும். இல்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. நாம அந்த ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷனை கேட்டு நாம நம்ம ஸ்டைல்ல எழுதணும். நிறைய பேர் புக் எழுதுறது, தீசிஸ் எழுதுறது, ரிப்போர்ட்ஸ், எஸ்ஸேஸ், அசைன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நிறைய நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஐடியா பேசிக்கா இருக்கும், பட் வேற ஒருத்தவங்க கிரியேட்டிவா அதை எழுதி கொடுப்பாங்க. இது ஒரு காமனான விஷயம். அந்த மாதிரி விஷயம்லாம் நீ செய்யலாமே அப்படின்னு அந்த தோழி கிட்ட கேட்கும்போது அவ சொன்னா, வேண்டாம், ஏதாவது தப்பு வந்துடும். தப்பு எங்க வந்துடும்? அவ எழுதுறதுல ஏதாவது தப்பு வந்துடுமா, பாட்டு பாடும்போது ஏதாவது தப்பு வந்துடுமா. என்னம்மா தப்பு வந்தா என்ன, பரவாயில்ல. இல்ல இல்ல வேண்டாம். சரி. அப்புறம் இன்னொருத்தர், அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுவாங்க. பேசுவாங்க அப்படின்னா ஒரு டாபிக் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைப்பு சம்பந்தமா ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவ்வளோ அழகா அப்படியே ஒரு வக்கீல் வாதம் பண்ற மாதிரி ஒரு தலைப்பு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த கால இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வேல்யூஸை மதிக்கிறாங்களா இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனா அவங்க வீட்டு ஹால்ல மட்டும்தான் பேசுவாங்க. பட்டிமன்றத்திலேயோ இல்ல வெளியில போய் பேசுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல ஏதாவது தப்பாயிடும், இந்த மாதிரி தப்பாயிடும் தப்பாயிடும், நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கேங்க. தப்பே பண்ணாம இருக்க முடியுமா? எங்க அப்பா சொன்னாரு, நீ எப்படி தெரியுமா வாழ்க்கையை கத்துக்குவ? தப்பு பண்ணாதான் வாழ்க்கையை கத்துக்குவ. அனுபவம். ஒரு விஷயம் தப்பா போச்சுன்னா அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கோ, அது ஒரு அனுபவம். இல்ல நீ செஞ்ச ஒரு விஷயம் தப்பே இல்லாம ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு அனுபவம். இப்படி அனுபவம் வேணும் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு வென்ச்சர் அவுட். வென்ச்சர் அவுட் அப்படின்னா நீங்க அப்படியே உழண்டுகிட்டே இருக்காம ஒரே இடத்துல சுத்தி சுத்தி செக்கு மாடு மாதிரி சுத்தி வராம பல விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கணும். உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய அபிலிட்டி நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போதுதான் இது நம்மளால முடியுமா முடியாதா. தப்பு வந்தா என்ன பண்றது, தப்பு வந்தா என்ன பண்றதுன்னா, தப்பு வந்தா திருத்திக்க போறோம். குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு பயப்படுதா? குழந்தைங்க, நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை பார்த்து நாம கத்துக்கலாம். அந்த குழந்தைங்க தப்போ ரைட்டோ அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அதுங்க எதை பத்தியுமே கவலைப்படாது. அவமானம், மானம், சங்கோஜம், வெக்கம் இதெல்லாம் அதுங்களுக்கு தெரியாது.
அந்த உணர்வுகள் இல்லாம யதார்த்தமா அந்த குழந்தைங்க மனசு இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுது. நீங்க கேட்கலாம், என்ன மேடம் குழந்தையோட வயசு என்ன, அந்த குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அந்த குழந்தைய தட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க இல்ல திருத்திட்டு போயிருவாங்க. இந்த வயசுல போய் நான் தப்பு பண்ணேன்னா என்ன கேலியா பார்க்க மாட்டாங்களா, அது பெரிய அவமானமா இருக்காதா? கரெக்ட். மத்தவங்க எதை வேணாலும் சொல்லலாங்க. நம்மளுடைய தவறுகள், நம்மளுடைய தப்ப வச்சுக்கிட்டு நம்மள கிழின்னு கிழிச்சு நாரடிச்சு துணி துவைச்சு தொங்க போடுறவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில பல அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே வார்த்தையை பேசிட்டு போறவங்களும் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அடாடாடாடா இந்த அம்மாவுக்கு இந்த ஐயாவுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சோம், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு முழிக்குது இது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்படி விமர்சனங்கள் போய்கிட்டே இருக்கும். விமர்சனங்களுக்கு எல்லாம் நாம பயந்து ஒதுங்கி உட்கார்ந்து இருந்தோம்னா நாம என்னைக்கு நம்ம கனவை வந்து ஜெயிக்க வைக்கிறது? எனக்கு ஒரு கனவும் இல்லைங்க, நான் இப்ப இருக்கிற இடத்துலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப நிம்மதியா இருக்கேன், என்னை எந்த வம்புலையும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க பயப்படுறீங்க, ஆமா, அந்த காரணமும் என்ன தெரியுமா? எங்க நாம தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு. தப்பு பண்ணுங்க. என்ன மாதிரி தப்பு? ஆரோக்கியமான தப்பு பண்ணுங்க. தெரிஞ்சே தப்பு பண்றதுங்கிறது வேற, அது ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு கேட்டகரி, அந்த லெவலே வேற. தப்புன்னு தெரிஞ்சே பண்றது, அதாவது திருடுறது. கேட்டா இது ஃபன், ஏய் சும்மா உன் பாக்கெட்ல இருந்து உனக்கே தெரியாம நான் இந்த செல்போனை லவட்டிட்டேன் தெரியுமா அப்படின்னு பண்றதெல்லாம் வந்து வேணும்னு பண்றது. இன்னும் சொல்ல போனா திமிர்த்தனமா பண்றது. அதாவது இந்த விடலை வயசுலயே வர ஒரு வெட்டி ஜம்பம், வெட்டி வீராப்பு. அந்த வீராப்பும் அந்த தைரியமும் வயசு கோளாறு கொடுக்கிற தைரியத்துல பண்ற தப்பு எல்லாம் நிஜமாவே தப்பு தான். நான் இங்க பேசிட்டு இருக்கிறது அதை பத்தி இல்லவே இல்லை. சரியா? பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் தெளிவா சரியா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட நிறைய திறமைகளும் நிறைய அனுபவங்களும் ஒரு புத்திசாலித்தனமும் வச்சுக்கிட்டு அதை எங்க நாம தப்பு பண்ணி அவமானப்பட்டுருவோமோ, 4 பேர் நம்மள கேலியா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு மத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு பயந்துகிட்டு தப்பு பண்ணாம இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை எடுத்து செய்யுங்க. அதுல தவறுகள் வந்தா பரவாயில்லை. தவறுகள் வர வரதான் நமக்கு அது வந்து அனுபவத்தை கொடுக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியை எத்தனை பேர் வீட்டுல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அத்தனை பேர் வீட்லயும் கண்டிப்பா 100க்கு 100% லைட் பல்பு இருக்கும். வெளிச்சம் கொடுக்கிற பல்ப், லைட் கண்டிப்பா இருக்கும். அந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு நிறைய தப்பு பண்ணி தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சிருக்கார். அவரு மட்டும் ஐயோ நான் முதல் தடவை தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் வந்து இந்த லைட் பல்பை கண்டுபிடிக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு கட்டி இருந்தாருன்னா நமக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அவர் கிட்டத்தட்ட 100 தடவை தப்பா பல விஷயங்களை கண்டுபிடிச்சு கடைசியில தான் லைட் பல்பை அவர் கண்டுபிடிச்சிருக்கார். இந்த மாதிரி வெற்றியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கங்க. அவங்க தவறுகள் செஞ்சு அந்த தவறுகள்ல இருந்து பாடங்கள் கத்துக்கிட்டு அந்த தவறுகள் நடக்காம தன்னைத்தானே திருத்திக்கிட்டு மேம்படுத்திக்கிட்டு இம்ப்ரூவிங் ஆஃப் தெம்செல்ஸ், அனலைசிங் யோர் செல்ஃப், செல்ஃப் அனாலிசிஸ். உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி அந்த தவறு ஏன் நடந்தது, என்ன காரணம் அப்படின்னு அந்த தவறை அந்த கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்களுடைய விமர்சனங்கள் உங்க காதுல கண்டிப்பா விழாது. அந்த விமர்சனங்களுக்கு நீங்க வந்து செவிடரா ஆயிடுவீங்க. கண்டிப்பா சில விஷயங்கள் நாம வந்து வெற்றிகரமா செய்யணும், தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்படின்னா நம்ம காதுகளை சில நேரங்கள் செவிடர்களுடைய காதுகள் மாதிரி கேட்காத காதுகளா வச்சுக்கிறது நல்லது. அதுல எந்த தவறுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு எங்க நான் செஞ்சா தப்பாயிடுமோ, எங்க நான் செஞ்சா அது வந்து தவறா முடிஞ்சிருமோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே முட்டுக்கட்டைகள் போட்டுக்காதீங்க. அந்த முட்டுக்கட்டைகள்ல இருந்து வெளியில வாங்க. நாம என்ன செஞ்சாலும் விமர்சனம் பண்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அந்த விமர்சகர்களை வந்து தயவு செஞ்சு மனசுல வாங்கிக்காதீங்க. உங்களுடைய நலன அக்கறை இருக்கிறவங்க கொடுக்கிற
பாசிட்டிவ் ஃபீட்பேக், நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறுங்க. நீங்க நினைக்கணும், கனவு காணணும், அந்த கனவை வெற்றி அடையணும் அப்படின்னா தப்பு பண்றத பத்தி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அத ஒரு அவமானமான விஷயமா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு வித்தியாசமான ஒரு கருத்தோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு புதிய கதையோட கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.